வணக்கம் வெற்றியடைவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு. ஸோ இது எங்கே இருக்குன்னா யூனிட் 8ல் நமக்கு 3வது பிரிவு இருக்குது. ஸோ விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, தொடக்க கால கிளர்ச்சிகள், அதில் விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்குன்னு இருக்கும். இதில் 3வது தலைப்பு தான் இந்த தலைப்பு. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா பழைய சமச்சீர் புக்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நியூ சமச்சீர் புக்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். என்னடா பழசும் புதுசும் சேர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், மொத்தமாக எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இவங்களை பார்த்துருக்கோம். இந்த பெண்மணி வேலு நாச்சியார், சரிங்களா? ஸோ வேலு நாச்சியார் எங்கே பிறக்கிறாங்க? ராமநாதபுரத்தில் பிறக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா யார் அப்படின்னா செல்லமுத்து சேதுபதி, அம்மா சக்கந்தி முத்தாத்தார். இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தையாக தான் வேலு நாச்சியார் அம்மையார் அவர்கள் பிறக்கிறாங்க, சரிங்களா? இவங்க தான் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்திய முதல் பெண்மணி. ஸோ இவங்க பெற்றோருக்கு ஆண் வாரிசு இல்லாதனால இவங்கள ஒரு ஆண் வாரிசு போலவே வளர்க்குறாங்க. ஆயுத பயிற்சி முதல் எல்லாத்தையுமே இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இவங்களை சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் அப்படிங்கிறவருக்கு நமக்கு மேரேஜ் பண்ணி தராங்க. ஆங்கிலேயர் 1772ஆம் ஆண்டு சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்தினர். ஸோ சிவகங்கை போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1772, சரிங்களா? ஆங்கிலேயருக்கும் முத்துவடுகநாதருக்கும் இடையே போர் நடைபெற்றது. அப்போரில் முத்துவடுகநாதர் என்ன பண்ணுறாருன்னா இறந்து போயிறாரு. வேலு நாச்சியார் மைசூர் மன்னர் ஐதர் அலியை சந்திக்கிறாங்க. வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்க, மைசூர் மன்னர் ஐதர் அலியை சந்தித்து ஆங்கிலேயர் எதிர்ப்பது குறித்து கலந்து பேசுகிறாங்க. உருது மொழியில் இவங்க பேசியிருக்கனால கூட ஹைதர் அலி இவங்க மேலே ஈர்க்கப்படுறாரு, சரிங்களா? அவருக்கு உதவ விரும்பிய ஹைதர் அலி 5000 படை வீரர்களை அவருடன் அனுப்பினார், சரிங்களா? இது முக்கியம், இது கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. 5000 படை வீரர்களை மருது சகோதரர்களுடன் வீரர் படைக்கு தலைமையேற்று சென்ற வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிடுறார். அப்போரில் கணவரை கொன்றவர்களை வென்று 1780ஆம் ஆண்டில் சிவகங்கை மீட்கிறார். ஃபஸ்ட்டு சிவகங்கை மீது போர் தொடுத்தது எப்போ அப்படின்னா 1772. எப்போ மீட்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1780. இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம், இந்த டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அடுத்து யாரை பார்க்க போகிறோம்னா கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ யார் அப்படின்னு சொல்லி இந்த கடலூர் அஞ்சலையம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க 1890 கடலூரில் முதுகுநகர் அப்படிங்கக்கூடிய ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்காங்க, சரிங்களா? 1890 கடலூரில் முதுநகர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் ஒரு சின்ன குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்காங்க. 1921ஆம் ஆண்டு காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போதே அஞ்சலையம்மாளும் தனது பொது வாழ்க்கையை தொடங்குறாங்க. ஸோ அஞ்சலையம்மாள் எப்போது தனது பொது வாழ்க்கையை தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டோம்னா 1921 ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தான், சரிங்களா? அஞ்சலையம்மாள் நீலன் சிலையை அகற்றும் போராட்டம். நமக்கு நீலன் சிலையை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நமக்கு என்ன ஆகுனா சென்னை மவுண்ட் ரோட்டில் நீல் சிலை இருக்கும், அதை அகற்றியிருப்பாங்க. யார் அப்படின்னா நெல்லையை சேர்ந்த என் சுப்பையா அப்படிங்கிறவருடைய தலைமையின் கீழே அதை அகற்றியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ நீல் சிலை அகற்றும் போராட்டத்திலே இந்த அம்மா கலந்துருக்காங்க. உப்பு காய்ச்சும் போராட்டம், மறியல் போராட்டம், தனியால் அறப்போராட்டம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் ஆகிய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு ஸோ இவங்க என்னென்ன போராட்டங்களில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற கூட கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். கலந்து பல ஆண்டு சிறையில் வாடியிருக்காங்க. மேலும் அவர் கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லாரி ஆகிய சிறைகளிலும் இருந்திருக்காங்க. என்னென்ன சிறைகள் இருந்திருக்காங்கன்னு பாருங்களேன். இருக்கிற எல்லா சிறையிலும் இருந்திருக்காங்க. கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லாரி ஆகிய சிறைகளில் இருந்துள்ளார். வேலூர் சிறையில் இருந்தபோது கருவுற்ற நிலையில் இருந்த அவரை ஆங்கிலேய அரசு வெளியில் அனுப்பவிட்டு மகப்பேற்றுக்கு பின் மீண்டும் சிறையில் எடுத்தது. ஸோ அவங்க எந்த சிறையில் இருக்கும்போது கருவுற்றிருந்தாங்க அப்படின்னா வேலூர் சிறையில் இருக்கும்போது தான் அவங்க கருவுற்று இருந்திருக்காங்க, சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா அஞ்சலையம்மாள் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கியிருக்காங்க. இவரது பேச்சை கேட்பதற்காக பல பேர் திரண்டு வந்திருக்காங்க. நாடெங்கும் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் நடைபெற்ற பொழுது சென்னை உட்பட பல நகரங்களுக்கு சென்று தனது அலல் பறக்கும் பேச்சால் இயக்கத்தின் வளர்ச்சிக்கு உதவியிருக்காங்க. குடும்ப சொத்துக்களையும் குடியிருந்த வீட்டையும் விற்று விடுதலை போராட்டத்திற்காகவும் செலவு பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த இதெல்லாம் யாருக்கு வரும்? நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் தம்முடைய 9 வயது மகள் பார்க்கணும், 9 வயது மகளையும் ஈடுபடுத்தியிருக்காங்க. இவர் மகளும் சிறை தண்டனை பெற்றிருக்காங்க. வேலூர் சிறையில் இருக்கும்போது அதாவது கற்பு முற்றிருக்கிறாங்க. அதுக்கடுத்து நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் இவர் என்ன பண்ணுறாங்க, 9 வயது மகளையும் ஈடுபடுத்தியிருக்காங்க. காந்தியடிகள் சிறையில் இருப்பவர்களை பார்க்க வந்த போது 9 வயதான அம்மா கண்ணு, அந்த பொண்ணோட பேர் என்னன்னா அம்மா கண்ணு, அஞ்சலையம்மாளின் மகள் என்பதை அறிந்து மிகவும் மகிழ்வுற்று அச்சிறுமியை தன்னுடன் வார்தாவில் எங்கே கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வார்தாவில் உள்ள ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று அவருக்கு என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னா லீலாவதி. நம்ம இதில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் நான் ஏன் படிக்கிறேன்னா ஒவ்வொரு வரியுமே ஒவ்வொரு வருஷம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின், சரிங்களா? என்ன பேர் வைக்கிறாரு? லீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு பேரிட்டு படிக்கவும் வைக்கிறார். காந்தியடிகள் கடலூருக்கு வந்தபோது அவரை சந்திப்பதற்கு அஞ்சலையம்மாளுக்கு ஆங்கில அரசு தடை விதிச்சிருக்கு. ஆனால் அஞ்சலையம்மாள் பரதார் வேடமிருந்து குதிரை வண்டியில் காந்தியடிகளை ஏற்றி சென்றார். அதனால்
காந்தியடிகள் அஞ்சலை அம்மாளை தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுகிறார். தென்னாட்டின் ஜான்சி ராணி யார்? கடலூர் அஞ்சலை அம்மாள். அழைத்தவர் யாருன்னா காந்தியடிகள். இதுதான் நமக்கு வந்து கடலூர் அஞ்சலை அம்மாள் பற்றி நம்ம பார்க்க வேண்டியது. மூணாவது ஒருத்தரை பார்க்க போகிறோம். அவங்க தான் யார் அப்படின்னா அம்புஜிதம்மாள். நம்ம பார்த்த அஞ்சலை அம்மாள் என்னென்னா கடலூரில் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவங்க. அடுத்து பார்க்கக்கூடிய அம்புஜிதம்மாள் யார் அப்படின்னா ஒரு வசதியான குடும்பத்தில் 1899 ஜனவரி திங்கள் 8 பிறந்திருக்காங்க. வீட்டிலேயே தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம் என பல மொழிகளிலும் திறம்பட பயந்திருக்காங்க. வீட்டிலேயே அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தினால் ஈர்க்கப்பட்டு எளிமையாக வாழ்ந்திருக்காங்க. பட்டு பகட்டு ஆங்கில மோகம் அனைத்தையும் துறந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ள குடும்பத்திலிருந்து தம்மை விடுவித்து கொண்டு நாட்டு விடுதலைக்காக அம்மையார் அவர்கள் பாடுபட்டிருக்காங்க. வைமு கோதநாயக்கு அம்மாள், ருக்மணி லட்சுமிபதி முதலியவர்களோடு நட்பு கொண்டு பெண்ணடிமைக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கார். மகாகவி பாரதியாரின் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊற்றிருக்காங்க. சரிங்களா? ஆங்கிலேயருக்கு அரசுக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க. அந்நிய துணிகள் விற்கும் கடைக்கு முன்பாக மறியல் செய்திருக்காங்க. வேலூர் சிறை, அதனால எங்கே இது முக்கியம். சரிங்களா? ஆங்கிலேய அரசுக்கு எதிராக செயல்பட்டார். அந்நிய துணிகள் விற்கும் போது தான் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்படுறார். சரிங்களா? வேலூர் சிறையில் நம்ம 2 டேட்டா பார்த்துட்டோம். வேலூர் சிறையில் இருக்கும்போது தான் நமக்கு அஞ்சலை அம்மாள் வந்து கருவுற்றிருக்காங்க. அம்புஜிதம்மாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்நிய அரசுக்கு எதிராக அந்நிய துணிகள் விற்கும் கடைக்கு முன்னாடி போராடுறதுனால வேலூர் சிறையில் அடைக்கப்படுறார். சிறையில் இருந்தபோது மனம் தளராது தான் கற்றுக்கொண்ட மொழிகளை என்ன பண்ணுறாங்க பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். சரிங்களா? காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அம்புஜிதம்மாள் செல்லமாக அழைக்கப்படுகிறார். இதெல்லாம் நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ். இந்த சாப்டர் ரொம்ப முக்கியம். ஸோ காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அம்புஜிதம்மாள் அழைக்கப்படுறார். தன் செல்வாக்கையோ தந்தையின் செல்வாக்கையோ பயன்படுத்த விரும்பாமல் நேர்மையான பெண்மணியாக வாழ்ந்து கட்டினார். தந்தையின் பெயரோடு காந்தியடிகளின் பெயரை இணைத்து சீனிவாச சாஸ்திரி நிலையம் என்ற தொண்டு நிறுவனத்தை என்ன பண்ணுறாங்க அமைக்கிறாங்க. என்னது? சீனிவாச காந்தி நிலையம். சரிங்களா? இதுதான் அந்த தொண்டு நிறுவனத்துடைய பெயர். காந்தி நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட தமிழக பெண்மணியின் வரலாற்றை இதுதான் கீழே கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையே கிடையாது. இதுதான் நம்ம அந்த 3 பேரோட பார்த்தோம். இதில் நமக்கு சைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அம்புஜிதம்மாள் தன் 70 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் அப்படிங்கக்கூடிய ஒரு நூலை எழுதியிருக்காங்க. சரிங்களா? 1964 தாமரை அதாவது பத்மஸ்ரீ விருது இந்த அம்மாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஸோ நம்ம எத்தனை பேரை பார்த்துருக்கோம்? 3 பேரை பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வேலு நாச்சியாரை பார்த்துருக்கோம். ராமநாதபுரத்தில் தந்தை செல்லமுத்து சேதுபதி, தாயார் சக்கந்தி முத்தாப்தாள். 1730 இவங்க பிறக்கிறாங்க. முத்துவடுநாதரை மணக்கிறாங்க. 1772 சிவகங்கை வந்து போர் நடக்குது. 1780 சிவகங்கை மீட்கப்படுது. உதவியார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதர் அலி உதவுறாரு. எத்தனை படை வீரர்கள்? 5000 படை வீரர்கள். ஸோ இதுதான் நமக்கு என்னது வேலு நாச்சியார்ட்ட கொடுக்கக்கூடிய தகவல்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கடலூர் அஞ்சலை அம்மாள். இவங்க எங்கே பிறக்கிறாங்க? கடலூரில் பிறக்கிறாங்க. 1890 எப்போ தங்களுடைய சமூக வாழ்க்கை தொடங்குறாங்கன்னா 1921 ஒத்துழையாமை இயக்கத்தில் தொடங்குறாங்க. இவங்க ஈடுபட்ட போராட்டங்கள் என்ன அப்படின்னா நீலன் சிலை அகற்றும் போராட்டம், உப்பு காய்ச்சும் போராட்டம், தனியால் போராட்டம், மறியல் போராட்டம், விலையினை வெளியீடு போராட்டம் அப்படிங்கக்கூடிய இவங்க மோஸ்ட்லி எல்லா போராட்டங்கள்லையும் இந்தம்மா என்ன பட்டிருக்காங்கன்னா ஈடுபட்டிருக்காங்க. எந்தெந்த சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்காங்கன்னா கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லாரி. எந்த சிறையில் இருக்கும்போது கருவுடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வேலூர் சிறையில் இருக்கும்போது தான் நமக்கு கருவுடுறாங்க. இவங்க யார்? ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் தன்னோட 9 வயசு பொண்ணையும் என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டத்தில் ஈடுபடுத்துகிறாங்க. அந்த பொண்ணையும் சிறையில் அடைக்கும்போது காந்தி அந்த பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? லீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டு வார்தாவோடைய ஆசிரமத்தில் கூப்பிட்டு போயிடறாரு. அந்த பொண்ணோட பெயர் என்ன அப்படின்னா அம்மா கண்ணு. சரிங்களா? ஸோ காந்தியடிகளுக்கு அரசு வந்து அஞ்சலை அம்மாள் பார்க்க போகிறதா தடை விதிக்குது. அதனால மாறுவேடமிட்டு காந்தியடிகளை வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. அதனால அவரை தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு பேர் வருது. யார் வச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காந்தியடிகள் வைக்கிறாரு. நம்ம 3வது பார்த்தவங்க வந்து அம்புஜிதம்மாள். இவங்க வசதியான குடும்பத்தில் பிறக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் தொடர்ந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஸோ இவங்க எதுக்காக சிறையில் அடைக்கப்படுறாங்க அப்படின்னா அந்நிய துணிகள் விற்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதுனால வேலூர் சிறையில் அடைக்கப்படுறாங்க. இந்தம்மா வேலூர் சிறையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தான் கற்ற மொழியில் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. காந்தியினுடைய தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்படுறாங்க. காந்தியின் மீது கொண்ட பாசத்தாலும் தந்தையின் பாசத்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க 2 பேரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிறக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனத்தை நிறுவுறாங்க. ஸோ இந்த அம்புஜிதம்மாள் தன் 70 ஆண்டு நினைவாக ஒரு புக் எழுதுகிறாங்க. அந்த புக்கினுடைய பெயர் என்னென்னா நான் கண்ட பாரதம். 1964 இவருக்கு தாமரை அதாவது பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுது. இதுதாங்க நம்ம பார்த்துருக்க வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் மற்றும் அம்புஜிதம்மாளை பற்றிய குறிப்பு. நான் சொன்னேன் லாஸ்ட்டில் என்ன அப்படின்னா
இவங்கள நம்ம ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூடிய சீக்கிரம் நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாரையுமே தொகுத்து ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு கொடுத்துருவேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இணைந்திடுங்கள். வெற்றியடைவோம். நன்றி.